நீர் எங்களை காண்கிறவர், நீர் எங்களை காப்பவர். ஆண்டவரே, முன்னும் பின்னுமாய் சென்று நீர் எங்களை சுற்றிலுமாய் சூழ்ந்து நிற்கிறீரே. உமக்கு நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, ஆவியானவரே, அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆண்டவரே, எங்கோ நாங்கள் வாழ்ந்து ஆண்டவரே உம்மை அறியாமல் இருந்த வேளையில நீர் எங்களை தேடி வந்து உம்முடைய அன்பின் கயிற்றினால் நீர் எங்களை அணைத்து கொண்டீரே, நீர் எங்களை ஆதரித்தீரே. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. நன்றி 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 தெய்வமே, நன்றி ராஜா, நன்றி கண்மலையானவரே, நன்றி ரட்சிப்பின் தேவனே. ஸ்தோத்திரம் சோதரம் 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 சோதரம். நீரே எகோவா ராஃபா, எகோவா ஷிகேனு, எகோவா ஈரே. ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். எல்லாம் நல்ல கண்களை முடி ஜெபம் பண்ணுவோமா? நல்ல கண்ணை முடி சோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். இந்த ஆராதனையில் கர்த்தர் இடைப்பட போகிறார். ஆவியானவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறவரே, சோத்திரம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று நாங்கள் வாசிக்கிறோம். அப்பா, வேதத்துல நீர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறீர். அதே போல நாங்களும் உம்மை சேவிக்கிற நாங்களும் ஆண்டவரே உமக்காக ஓடுகிற பிள்ளைகளாக, உமக்காக ஒளி வீசுகிற விளக்காக தேவன் நீர் மாற்றுவீராக, நீர் மாற்றுவீராக. ஆமென் 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 ஆமென். நம்முடைய ஆத்மா தேவன் மேலுள் ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுதும் தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் என்று தாவீது சொல்லுகிறார். அப்பா, ஆண்டவரே, உம்முடைய சந்நிதியில் நாங்கள் எப்பொழுதும் வந்து நிற்க, ஆண்டவரே, நம்முடைய சந்நிதியில் உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் காத்திருக்க, உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் காத்திருக்க, செவி கொடுக்க தேவன் நீர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. நீரே மகிமையின் ராஜா, நீரே மகத்தவரே, நீரே மாறாதவரே. ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். நீரே நரனானவர், நீரே என் மேலனானவர், நீரே எங்களை ஆதரிக்கிறவரே நன்றி, அற்புதம் செய்கிறவரே நன்றி, அதிசயம் செய்கிறவரே நன்றி, படைத்தவரே நன்றி. ஆண்டவரே, நீரே என் புகலிடம், நீரே என் மறைவிடம், நீரே ஆண்டவரே ஸ்தோத்திரம். உன்னதர் நீரே, மாறாதவர் நன்றி. பரு 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 பரு. அன்பின் தேவனே, ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். கடந்த நாட்களில் கண்ணின் மணி போல காத்தீரே, எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றினீரே. ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறே எல்லா பொல்லாத கிரிகளை தேவனை கடிந்து அப்புறப்படுத்தினீரே. உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே, உமக்கு கோடான கோடி நன்றி. ஜீவனுள்ள தேசத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்மை இல்லாமல் எங்களுக்கு வேற தேவர்கள் இல்லை. ஆண்டவரே, இன்பத்திலும் துன்பத்திலும் உயர்விலும் தாழ்விலும் ஆண்டவரே நீரே என் துக்கத்திலும் நீர் துணையானர். ஆண்டவரே, நீரே என் மனவாளரே, நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இயேசு ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு ராஜா அற்புதமானவரே. ஹல்லேலூயா. நாம் எழுந்து நின்று ஆராதிப்போம். இருக்கிற இடத்துல இருந்து எல்லோரும் எழுந்து நின்று வியாதியின் மத்தியில் நீர் எழும்பிடு என்றீரே. யெகோவா ராஃபா, என் சுகம் நீரானே. வியாதியின் மத்தியில் நீ எழும்பிடு என்றீரே. யெகோவா ராஃபா, என் சுகம் நீர்தானே. கடந்த நாட்களில்
செய்வீரே. நீரில்லாமல் நான் இல்லையே, நீ சொல்லாமல் உயர்வு இல்லையே. நீரில்லாமல் நான் இல்லையே, சொல்லாமல் உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. வாய் திறந்து பாடுங்க. உங்க பிரசன்னம் தான் எனது முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. நீரில்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. நீரில்லாமல் நான் இல்லையே, சொல்லாமல் உயர்வு இல்லையே. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம் தான் தகுதி. உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்குத்தத்த பிரசன்னமே. உடைந்த நாட்களில் கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவ பிரசன்னமே. அழைத்த நாட்களில் அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்குத்தத்த பிரசன்னமே. உடைந்த நாட்களில் கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவ பிரசன்னமே. விலை போதா என்னையோ மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பது பிரசன்னமே. எல்லாம் பாடுங்க. விலை போதாத என்னையோ மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பது பிரசன்னமே. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. நீரில்லாமல் நான் இல்லையே, நீ சொல்லாமல் உயர்வு இல்லையே. நீரில்லாமல் நான் இல்லையே, உயர்வு இல்லையே. உங்க பிரசன்னம் தான். வாயில திறந்து பாடுற பிள்ளைகள் எல்லாம் கண்ணோக்கி பாருங்கப்பா. ஆசீர்வதித்திடுங்க ஆண்டவரே. இப்படி பிரசனத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எனது முகவரி உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லோரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க பாப்போம். ஆமென், ஆமென், ஆமென். வரு 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 வரு
உடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிறோம், உடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறோம். நீர் மூடுவீராக, உடைய நன்மையினால் நிரப்பிடுங்கப்பா. ஆவியானவரே, அன்பின் தகப்பனே, ஆறுதல் தெய்வமே, நாங்கள் துதிக்கிறோம். ஊற்றிடுங்க, ஊற்றிடுங்க, உடைய வல்லமை ஊற்றிடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த பிள்ளைகள் மேல உடைய தரிசனத்தை ஊற்றிடுங்க, உடைய வாஞ்சியை ஊற்றிடுங்க. உமக்காக ஒளி வீசுகிற விளக்காக கர்த்தருக்கென்று ஏதாகிலும் செய்ய உதவி செய்திடுங்க. உமக்காக ஏதாகிலும் என்னுடைய வாழ்க்கை முடிவதற்குள்ளா செய்யணுமே, உமக்காக ஏதாகிலும் நான் செய்ய வேண்டுமே என்ற வாஞ்சையை ஒவ்வொருவருடைய மனதிலும் தேவன் தருவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஏனோ தானம் என்று வருகிற பிள்ளைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். உடைந்த உள்ளங்களை கர்த்தர் ஆண்டவரே காயம் கட்டுவீராக. ஆண்டவரே, நெருக்கப்படுகிற காலங்களிலே நீரே என் தஞ்சமானவர், நீரே என் துணையாளர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீரே யெகோவா ராபா, யெகோவா ஷிகேனு, யெகோவா ஈரே எல்ரோயா இருக்கிறவர். நீர் எங்களை காண்கிறவரே. நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. கல்வி அறிவு பல்கலை சான்று இல்லாமல் பயன்படுத்தும் பிரசன்னமே அழைக்கப்பட்டே நியமிக்கப்பட்டே நிரூபிப்பதோ உங்க பிரசன்னமே. கல்வி அறிவு, கல்வி அறிவு பல்கலை சான்று இல்லாமல் பயன்படுத்தும் பிரசன்னமே. உங்களை தேவன் பயன்படுத்துவார். நியமிக்கப்பட்டே நியமிக்கப்பட்டே நிரூபிப்பதோ உங்க பிரசன்னமே. பிற பாஷை பேசுவோ, பிற தேசம் வாழவோ பிரசன்னமே. பிற பாஷை பேசுவோ, பிற தேசம் வாழவோ பிரசன்னமே. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம் தான் தகுதி, உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. பெரியவரே நன்றி செலுத்துகிறோம், மாறாதவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைக்கப்பட்ட நேரத்துல எல்லாம் உடைய கிருபைதான் எங்களை தாங்கினது. தள்ளாடுகிற வேளையிலே நீரே என்னை தாங்கி பிடித்து நடத்தினீரே. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா. பரி 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 ஊற்றுவீராக,
உம்முடைய பிரசனத்தை எங்கள் மத்தியில் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே தேவன் ஒவ்வொரு மேலும் நீர் ஊற்றுவீராக. ஆண்டவரே அந்நிய பாஷையினால் நிரப்ப விடுவீராக. ஆண்டவரே ஆரோக்கியத்தினால் நிரப்பிடுங்க, அபிஷேகத்தினால் நிரப்பிடுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே பிரிந்திருக்கும் நாவுகளை தேவன் தருவீராக. ஆண்டவரே கர்த்தரோடு உறவாடுகிற பாஷையை நீ தருவீராக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா. யார் இந்த ராஜா, மகிமையின் ராஜா? யார் இந்த ராஜா, மகிமையின் ராஜா? மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும். படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும், உள்ளே நுழையட்டும். யார் இந்த ராஜா, மகிமையின் ராஜா? யார் இந்த ராஜா, மகிமையின் ராஜா? மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா. பாடுங்க. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா. கர்த்தர் மலை மேல் ஏற தகுந்தவன் யார்? அவர் சமூகத்திற்கு நிற்க தகுந்தவன் யார்? கர்த்தர் மலை மேல் ஏற தகுந்தவன் யார்? நிற்க தகுந்தவன் யார்? சுத்தமான கைகள், தூய்மையான இதயம் உடையவன் தானே. சுத்தமான கைகள், தூய்மையான இதயம் உடையவன் தானே. உடையவன் தானே. யார் இந்த ராஜா, மகிமையின் ராஜா? யார் இந்த ராஜா, மகிமையின் தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. வரு 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 வரு.
நீரனோடு இருக்கும் பொழுது என்னாலும் வெற்றி காண உதவி செய்திருங்க. தோல்வி எனக்கு இல்லை ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நீரே வெற்றி சிறந்தீர். சாத்தானின் தலையை சிலுவையில நசுக்கி போட்டீரப்பா. எங்களுக்காக ஆண்டவரே பாடுகளை பட்டு ஆண்டவரே ரத்தம் சிந்தினீர். கசியடிகளை வாங்கினீர் ஆண்டவரே. முள்முடிகளை ஆண்டவரே ஆண்டவரே தலையில சூட்டினார்களே ஆண்டவரே. ஸ்தோத்திரம். சிலுவையை சுமந்து வந்தீரே ஆண்டவரே. கொல்கதா மலை மேலே ஆண்டவரே எங்களுக்காக அடிக்கப்பட்டீரே. எங்களுக்காக ரத்தம் சிந்தினீரே. உமக்கு ஆண்டவரே உமக்கு நாங்கள் அந்த கனத்தை செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உண்மையில் நாங்கள் வாஞ்சையா இருப்பதனால நீர் எங்களை நிச்சயமாய் விடுவிப்பீர். நீர் எங்களை நிச்சயமாய் தாங்குவீர். நீர் எங்களை நிச்சயமாய் தப்புவிப்பீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். குழப்பத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே அவர்கள் தெளிந்த புத்தியை தேவன் தருவீராக. ஆண்டவரே நீர் தான் ஒரு நல்ல ஒரு ஐடியாவை கர்த்தர் கொடுத்து ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் வர்த்திக்க பண்ணுவீராக. ஆண்டவரே உம்மை கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்ளுதற்காக தேவன் உதவி செய்திடுங்க. உமக்காக கொடுத்திட உதவி செய்திடுங்க. உமக்காக கனி கொடுத்திட உதவி செய்திடுங்க. உமக்காக ஆண்டவரே ஓடுகிற பிள்ளைகளாய் நீர் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. ஆண்டவரே நன்றி ராஜா. எல்லாரும் இரு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்துவோம். இயேசுவே அதிசயமாய் நீர் வழி நடத்திருங்க. ஆலோசனை தருவீராக. எல்லா காரியத்துக்கு சந்தித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். சீக்கிரதா திருச்சபை கட்டத்தக்கதாய் தேவன் உதவி செய்திருங்க. நாங்கள் எல்லாரும் ஒன்று கொடுமை துதித்து பாடின மகிமைப்படுத்திட ஆடி பாடி ஆரவாரத்தோடு உடைய நாமத்தை மகிமைப்படுத்திட தேவன் அந்த புதிய திருச்சபை நீர்களுக்காக கட்டி கொடுப்பீராக. தடைகளை உடைக்கிறவர் எங்களுக்கு முன்பாக கடந்து சென்று எல்லா கோணலான வழிகளுக்கு அத்தனை செவ்வாய் நீ மாற்றுபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து கிருபை செய்திருங்க. வந்திருக்கிற பிள்ளைகளை யாவற்றையும் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே இப்படி வசனத்துக்கு செவி கொடுக்கும் வார்த்தைக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா கீழ்ப்படிந்து நடந்திட உதவி செய்திருங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா பாவங்களையும் சாபங்களையும் கர்த்தர் மன்னித்து மருந்து ரத்தத்தினால் கழுவி சுத்திகரிப்பீராக. தொடர்ந்து நீ நிரப்பிடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், 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 ஆமென். எல்லார் கண்களை மூடி இந்த வார்த்தைக்காக கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம். தூய பிதாவே நன்றோடு துதிக்கிறோம், நன்றோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் ராஜாவே நீர் எங்களோடு கூட பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாமத்தை மகிமைப்படுத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாய் இருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொன்ன தேவனே கிருபைக்காக வல்லமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த வார்த்தை பிரகாரமாகவே ஆண்டவரே எங்களோடு பேசி இடைப்பட்டு இதன் பிரகாரமாகவே நாங்கள் செய்ய உதவி செய்யும். ஆசிரியர் நன்றி வழி நடத்தும் இயேசு நாமத்தில் அல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு பிரியமான வேலை இருக்கிறது என்று சொன்னால் அது தேவனுடைய ஆலயத்தை கட்டுவது. ஆமென், அல்லேலூயா. முதலே இந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற ஒரு பெரிய வாஞ்சை யாருக்கு வந்தது என்று நாம் பார்த்தால் தாவீதுக்கு தான் முதலாவதாக அந்த வார்த்தை வந்தது. அதற்கு முன்பாக ஆசாரிப்பு கூடாரத்தை கட்ட சொல்லி மோசேக்கு ஆண்டவர் மலையில் காண்பிக்கப்பட்ட மாதிரியின் வழியே 40 நாள் பாசில் இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஆசாரிப்பு கூடாரம் என்று சொல்லக்கூடிய அது ஒரு தேவனுடைய ஆலயம் தான். ஆனால் அது கூடார வடிவில் இருந்தது.
ஆனால் தாவீதுக்கு பல நூற்றாண்டுகள் கழித்து தாவீது வருகிறார் மோசேக்கு பிற்பாடு. அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பேசுகிறார், நீ ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று. ஆனால் இப்பொழுது தீர்க்கதரிசியாக ஆகாய் மூலியமாய் ஆண்டவர் பொதுமக்களுக்கு பேசுகிறார், எல்லா விசுவாசிகளுக்கும் பேசுகிறார். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதனுடைய அர்த்தம்னா, பிரயாசப்பட்டு தேவனுடைய ஆலயத்தை நாம் கட்டும் பொழுது கர்த்தர் அந்த பிரயாசத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிறார். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் எல்லாருமே ஆலயத்தை கட்ட உங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் தருகிறார். ஆலயம் கட்டுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. இது ஒரு சின்ன ஆலயம் தான். ஆனால் இதில் எத்தனை நூற்றுக்கணக்கான ஜனங்கள் வந்து ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இரவும் பகலும் ஜனங்கள் வந்து ஜெபம் பண்ணி கொள்கிறார்கள். இரவும் பகலும் போன் மூலியமாக ஜெபம் பண்ணி கொள்கிறார்கள். இந்த ஆசீர்வாதமானது நம்முடைய தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் முழு உலகத்துக்கும் நம்முடைய திருச்சபையானது ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. எல்லா நாடுகளிலும் 30 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நான் போவதற்கு முன்பாகவே, நான் வெளிநாடு போவதற்கு முன்பாகவே மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு, அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு, பல நாடுகளுக்கு நம்முடையதான திருச்சபை, நம்முடைய சாட்சி, இதெல்லாம் ஆண்டவர் வல்லமையாக ஆண்டவர் மாற்றி கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், பெரிய ஆலயம் கட்டி முடித்த பிற்பாடு ஆண்டவர் சாலமோனுக்கு அவர் மூலியமாக திருவுளம் பற்றினார். இந்த ஆலயத்திலே செய்யப்படும் ஜெபத்தை நான் கேட்பேன். ஆமென். ஒரு அநீதியை சொல்லுங்க. ஒரு ஆலயத்தை நாம் நல்லதா கட்டி அதில் நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது அந்த ஜெபத்தை எல்லாம் கர்த்தர் என்ன செய்வாராம்? கேட்பார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என்ன செய்வார்? கேட்பார். நீங்க என்ன காரியத்துக்கு முட்டி போட்டு ஜெபம் பண்ணாலும், என்ன காரியத்துக்கு நீங்க வேண்டினாலும் உங்களை ஆண்டவர் கைவிட மாட்டார். அந்த காரியம் சிறிய காரியமாக இருக்கலாம், அந்த காரியம் பெரிய காரியமாக இருக்கலாம். பல லட்சங்கள் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், சில ஆயிரங்கள் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், மனம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை என்று மன நிம்மதிக்காக வேண்டலாம். எந்த காரியமாக இருந்தாலும் சரி, ஆலயத்தை கட்டி நாம் அதிலே வேண்டும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த இடம் கூட நமக்கு போதுமானதாக இருந்தால் இதை நாம் மாற்ற தேவையில்லை. ஆனால் இந்த இடம் நமக்கு போதுமானதாக இல்லை. திருவிருந்தன்னைக்கு போதுமானதாக இல்லை, கிறிஸ்மஸுக்கு, புது வருஷத்துக்கு போதுமானதாக இருந்தால் ஒரு பெரிய கூட்டம் ஒரு நோட்டீஸ் அடித்து போட்டோம்னா அன்னைக்கு வந்து இது போதுமானதாக இல்லை. சாப்பாடு போடுற அன்னைக்கு இது போதுமானதாக இல்லை. கிறிஸ்மஸ் இல்லைன்னா கூட இடையில கத்தோலிக்க பிள்ளைகள் பொருத்தனை செய்து சாப்பாடு அன்பில் போடுகிறார்கள். அப்போ கூட இது ஒரு இடம் பத்தாதபடிக்கு இருக்கிறது. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. ஒரு பக்கம் கஷ்டம், இன்னொரு பக்கம் ஆண்டவர் அந்த இடமில்லாமல் போகப்பட்ட ஆண்டவர் ஆத்மாக்களை கொண்டு வருகிறார். ஆமென், அல்லேலூயா. சில ஆவி இல்லாத சபை, அதாவது அபிஷேகம் இல்லாத சபையில் பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு 10 பேர் 20 பேர் இருந்திருப்பாங்க. அதே 10-20 பேர் தான் இன்னைக்கு இருப்பாங்க. ஆனால் நம்முடைய சபை அப்படியே இல்லை. எங்க இருந்தாலும் அது வளரும். ஒரு அடியே சொல்லுங்க, எங்க நம்ம ஜெபம் பண்ணாலும் அது வளர்ச்சி அடையும், வெற்றி மேல் வெற்றி பெறும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த இடத்துல ஆகாயத்தை தெளிவாக ஆண்டவர் பேசுகிறார். ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். அவருக்கு பிரியமானதை தேவனுடைய சித்தத்தின்படி செய்யும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், சித்தம் என்றால் பிரியம், அவருடைய பிரியத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு தருவார். அப்ப இந்த வசனத்தின் பிரகாரமாக அவருக்கு அது பிரியம். ஆலயத்தை கட்டுவது என்பது ஆண்டவருக்கு பிரியம். எல்லாரும் சொல்லுங்க, ஆலயத்தை கட்டுவது ஆண்டவருக்கு பிரியம், கர்த்தருக்கு பிரியம், இயேசுவுக்கு பிரியம். ஆமென். நம்முடைய தேவன் தெரியக தேவன். 3 பேர், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. எப்படி சொன்னாலும் அவர் கோவிச்சுக்க மாட்டார். அவர் தான் இயேசு. அல்லேலூயா. அவர் 3இல் ஒன்றாக திகழ்கிறார். ஆகையால் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, அவருடைய சித்தத்தை செய்ய நாமே ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இனிமே கூட அந்த 1ஆம் அதிகாரத்திலே 1-2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். யோசாதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கு உண்டாகி அவர் சொன்னது என்னவென்றால், இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இதில் எழுதப்பட்டிருக்கிறது, இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு
ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றார், ஏற்ற காலம் வந்துருச்சு. ஒரு அடியிலே சொல்லுங்க, இதுவே காலம், இதுவே நேரம். வசனம் சொல்ற மாதிரி இதுவே அனுப்பிற காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள். இன்னைக்கு தான் இந்த இடத்துல நம்ம ஆலயத்தை கட்டிக்கிட்டாதான், இந்த இடத்துல தேவனை நாம் மகிமைப்படுத்தினாதான், இந்த இடத்துல நாம் தேவனை உயர்த்தினாதான், இந்த தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலே, முழு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ரகசிய வருகை வருவதற்கு முன்பாக ஒரு ஆலயத்தை கட்டி கொண்டால் தான் நல்லது. ஆமென், அல்லேலூயா. அது சாதாரணமாக நினைக்க கூடாது. நேரம் இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், அப்படி நினைக்க வேண்டாம். நீங்கள் எல்லாரும் உங்கள் சிந்தனைகளை மாற்றுங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் வரவில்லை என்று சொல்கிறார்கள். ஏற்ற காலம் வரவில்லையா? ஆண்டவர் கோபப்படுறாரு. ஏற்ற காலம் வந்துருச்சு, உங்களுக்கு தான் மனசுல இடம் இல்லைங்கிறாரு. உங்களுக்கு மனசுல என்ன இல்லையா? இடம் இல்லை. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. எல்லாரும் சொல்லுவாங்க உலகத்துல, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இதுல எழுதப்பட்டிருக்கு, ஆனாலும் ஆகாய என்னும் தீர்க்கதரிசி மூலமா கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை ஆகாய என்னும் தீர்க்கதரிசி மூலமாய் உண்டாகி செல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும் யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசிரியனுக்கும் உண்டாகி அவர் சொன்னதாவது. அப்ப நிறைய பேர் மூலியமா ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, ஆலயத்தை கட்டுங்கள், ஆலயத்தை கட்டுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, ஆலயத்தை கட்டுங்கள். கட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். இந்த ஆலயத்தை நாம் கட்டும் பொழுது ஆமென், ஸ்தோத்திரம். அதுல ஆண்டவர் நேரம் இல்லைன்னு நாம சொல்றோம். உலக பிரகாரமான மனிதர்கள் சொல்ற மாதிரியே இன்னும் காலம் வரவில்லை, ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை. நல்ல நேரம் பொறுக்கல அப்படிங்கிறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எல்லாருக்குமே நல்ல நேரத்தை ஆண்டவர் தருகிறார். ஒரு அடியே சொல்லுங்க, ஆமென், ஸ்தோத்திரம். இதுல எழுதப்பட்டிருக்க பாருங்க, 4வது வசனத்துல ஆண்டவர் கோபப்படுறார். என்னுடைய வீடு, அதான் இந்த வீடு, ஏசப்பாவுடைய வீடுக்கு எழுதப்பட்டிருக்கு. இந்த வீடு, அதாவது என்னுடைய வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சி பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ. இப்பொழுதும் சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். இது எவ்வளவு ஒரு காரியமாக இருக்கிறது என்று பாருங்கள். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு முன்பாக ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு மனது இல்லாமல் இருக்கிறது, மனது இல்லாமல் இருக்கிறது. என்னுடைய வீடு பாழாய் கிடைக்கும் போது அதை பற்றி நீங்கள் கவலை கொள்ள மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறார். கவலை கொள்ளணும். ஒரு அடியே சொல்லுங்க, ஆலயத்தை நாம் கட்டணும், அதுக்காக கவலை கொள்ளணும். எது இருக்கோ கவலைப்படுறோம், பிள்ளைக்காக, பையனுக்காக, பேரனுக்காக, பேத்திக்காக, சொந்தத்துக்காக, பந்தத்துக்காக, எல்லாத்துக்காக, எல்லா காரியங்களுக்காக கவலைப்படுகிறோம். கவலைப்பட்டு அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்றோம், அக்னி ஜெபம் வைக்கிறோம், ஆசீர்வாதம் போட்டு வைக்கிறோம். தப்பு இல்லை, எல்லாமே தேவை. அல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதமும் என்ன செய்ய தேவை, எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லக்கூடாது. அதை நம்ம வைக்கணும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கடந்த நாட்களில் ஒருத்தர் திருச்சி பகுதியிலே ஒரு ஆலயத்தை கட்டுவதற்காக நாங்கள் முயற்சி எடுத்தோம். அப்பொழுது அவர்கள் ஒரு பாஸ்டர், அவங்களுடைய அப்பா அம்மா, அவங்க அப்பா வந்து கவர்மெண்ட் வேலையிலிருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார். ஒரு பெரிய அமௌண்ட் வச்சுருந்தார். சர்ச்சு கட்டுறதுக்கு தரமாட்டேன்னார். அப்போ அவரை பார்த்து நாங்கள் சொன்னோம், கடவுளுடைய ஆலயத்தை நீங்கள் கட்டுங்கள், அதற்கு உதவி செய்யுங்கள், கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டுவார் அப்படி என்று சொல்லி அவரை நாங்கள் உற்சாகப்படுத்தினோம். அவரிடத்துல வசனத்தை எல்லாம் எடுத்து சொன்னோம். அவரும் மனம் மாறி கட்டடத்தை கட்டி தேவனை ஆராதித்தார். அவங்க மகன் திருமணம் வேண்டாம் என்று சொல்லி கொண்டிருந்தார். ரொம்ப வயசாயிடுச்சு, அதாவது 30 வயசு மேலே ஆயிடுச்சு, வேண்டாம் வேண்டாம் நீட்டி இருந்தார். அவங்களால கூட திருத்த முடியல அவங்க பையனை, வேண்டாம் வேண்டாம் நீட்டி இருந்தார். அப்புறம் அதாவது சபையை கட்டி கொஞ்ச நாள், சில ஆண்டுகள், ஒரு 5-6 வருடங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு உற்சாகம் ஏற்பட்டு, அந்த பாஸ்டருக்கு ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு, சரி நானும் குடும்ப வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்கிறேன், எனக்கு ஒரு பொண்ணு பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி 2 குடும்பத்தில். ஒரு அழிவே சொல்லுங்க, கடவுளுடைய ஆலயத்தை கட்டும் பொழுது நாம் நம்முடைய குடும்பத்தை கட்டுகிறார். இதுக்கு கூட வேண்டாம் வேண்டாம்னுட்டு இருந்த பையன் பல ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக அப்படி சொல்லிட்டு இருந்தான். 1 வருஷம் 2 வருஷம் தான் பரவாயில்ல. ஆனால் ஆண்டவருக்காக அவர் செயல்பட ஆரம்பித்த போது அவருடைய மனதின் விருப்பங்கள்,
அந்த தந்தையினுடைய மனதின் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறிட்டு கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஆலயத்தை நினைச்சீங்களா உங்க குடும்பத்தை ஆண்டவர் நினைப்பார். ஒரு அழியிலே சொல்லுங்க அப்படின்னு ஸ்தோத்திரம். அவருடைய ஆலயத்தை நினையுங்கள், எதையாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று நினையுங்கள். இப்படிதான் செய்யணும் அப்படிதான் செய்யணும் கணக்கு கிடையாது. நீங்கள் எதை வேண்டாலும் செய்யலாம், எப்படி வேண்டாலும் செய்யலாம். இப்ப முதல்ல அறிவுரை சொன்ன மாதிரி செங்கல் தேவையா இருக்குது, சிமெண்ட் தேவையா இருக்கு, கம்பி தேவையா இருக்குது, உடல் உழைப்பு கர்த்தருடைய பிள்ளைகள் தேவையா இருக்கிறது. எதையாவது ஒன்று நீங்கள் ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரிகா கோட்டையை கட்டும் போது அதை ஜெபம் பண்ணி கட்டினாங்க. அது பிரச்சனை ஏற்பட்ட போது அதை சமைச்சிட்டார். இனிமேட்டு இதை கட்டக்கூடாது, எவனாவது கட்டினானா அவன் அவ்வளோதான் அப்படின்னு. அப்ப அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளிட நேர்க்கு. நல்லது செய்யும்போது நல்லது நடக்குது, கெட்டது செய்யும்போது சபிக்கிறாங்க. கெட்டதே மீண்டும் யோசுவா சொன்ன மாதிரியே இந்த எரிகோ சபிக்கப்பட்டதுன்னு சொன்னார். இதை கட்டுகிறவன் அவ்வளவுதான் க்ளோஸ் ஆயிடுவான் அப்படின்னாரு. அதே போல அவன் க்ளோஸ் ஆயிட்டான். ஏனென்றால் கர்த்தருடைய ஊழியக்காரர் கர்த்தருடைய தீர்க்கதரிசனம் என்ன சொல்லுதோ அது அப்படியே தான் நடக்கும். இங்க பாருங்க, 4-5 பேர், 3 பேர் இதுல எழுதப்பட்டிருக்கு. ஆகாய்கிற தீர்க்கதரிசி சொல்றாரு, யோசுவா சொல்றாரு, இப்படியாக செருபர்கள் சொல்றாரு. யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்க எல்லாம் தீர்க்க தரிசனமாக சொல்கிறார்கள். அந்த தீர்க்க தரிசனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிப்பது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வழிகளை ஆமென் ஸ்தோத்திரம் பணமாக பொருளாக மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக ஆண்டவர் நிறைய செய்வார். ஒரு அடியே சொல்லுங்க. நாம என்ன செய்யணுமா? 6வது வசனம் ஆண்டவர் கோபப்பட்டு சொல்றாரு, நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசிக்கிறீர்கள் ஆனால் திருப்தி ஆகிறதே இல்லை. குடிக்கிறீர்கள், அதாவது திராட்சை ரசம் அந்த காலத்துல வந்து குடிப்பார்கள், மதுபானம் அல்ல, திராட்சை ரசம் ஜூஸ். நீங்கள் குடிக்கிறீர்கள் ஆனால் கூட சில திருப்தி இல்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். வசனம் சொல்லிட்டு வார்த்தை சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் வழிகளை சிந்தித்து. யார்கிட்டையும் போய் கேட்காதீங்க, குறி கேட்காதீங்க. குறி சொல்ற மாதிரி இருக்கிற தீர்க்கதரிசிகிட்ட போய் கேட்கலாமா அப்படின்னு கேட்காதீங்க. வசனமே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுக்கிறீர்கள். ஏன் அப்படியெல்லாம் ஆகுதான்? நீ சபையை நினைக்கல அப்படிங்கிறார். சபை என்ன செய்யல? நினைக்கல. பைபிள் எழுதப்பட்டிருக்க, அவன் தன் வழியிலே, நியாயாதிபதிகள் எழுதப்பட்ட அவன் தன் வழியிலே போனான். ஒருவனு கர்த்தரை என்ன செய்யலாம்? தேடல. தெபோராள் என்ற ஒரு மகள் எழுதிதான் கர்த்தரை தேட ஆரம்பித்தார்கள். நாம கூட நாம நம்ம வேலையை பார்க்கறோம், தப்பு இல்லை. அவங்க வேலையை தான் அவங்க பார்க்கணும். ஆனா பைபிள் என்ன சொல்றதுன்னா, உன் வேலை மட்டும் இல்லப்பா, என் வேலையும் கொஞ்சம் பாரு. புரியுறீங்களா? கரெக்டாக விதத்துன்னு பார்க்கலாம். அப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இந்த வீடு என்னுடைய வீடு. பைபிள் எழுதப்பட்டிருக்கு, என்னுடைய வீடு ஜெப வீடு, சகல ஜனங்களுக்கு அது என்ன செய்யுது? ஜெப வீடு. ஆமென் ஸ்தோத்திரம். அப்ப அந்த வீடு பாழாய் கிடக்கும் போது உங்களுக்கு காரியம் வாய்க்காது. உங்களுக்கு என்ன வாய்க்காது? என்ன வம்பா இருக்குது? சர்ச்சு கட்டுனா என்ன, கட்டாட்டி என்ன? எனக்கு ஏன் பிரச்சனை வருது? ஆண்டவர் சொல்றாரு, உனக்கும் பிரச்சனை வரும். சபை கட்டப்படலைன்னா யாருக்கு பிரச்சனை வரும்? உனக்கும் பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை வரும்? திரளாய் அதை விதைப்பீர்கள் ஆனால் கொஞ்சம் தான் அறுப்பீர்கள். நீங்கள் புசிப்பீர்கள் ஆனால் திருப்தி அடைய மாட்டீர்கள். என்னதான் வந்து நம்ம சாப்பிட்டா கூட அந்த உடல்ல கூட ஒட்டாதான். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உடல்ல கூட என்ன செய்யாதான்? ஒட்டாதான். என்ன வம்பா இருக்குது? செங்கல் இல்லைன்னா இப்படி சொல்றாரு, சிமெண்ட் இல்லைன்னா இப்படி சொல்றாரு, இரும்பு கம்பி வாங்கி தரலன்னா இப்படி சொல்றாரு, ஒரு 10 அடி மேல சாங்கி தரலைன்னா இப்படி சொல்றாரு. என்ன இப்படி ஆண்டவர் சொல்றாரு? அதெல்லாம் நம்முடைய உயிரே ஆண்டோடைய ஆலயத்துல தான் இருக்கு. ஒரு அழிய சொல்லு, சங்கீதம் முழுசு படிச்சு பாருங்க. எந்த ஆசீர்வாதமும் ஆலயத்துல இருந்துதான். இது வந்து ஒரு மரத்தினுடைய அடிவேறு மாதிரி. சபை என்பது மரத்தில் நம்முடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான அந்தரங்க பகுதி. வெளியில தெரியாது. ஆனா எல்லா ஆசீர்வாதமும் ஆண்டவர் சபையிலிருந்து மேலே எடுத்து உங்களுக்கு விடுறாரு. ஒரு அழியிலே சொல்லுங்க, இதுதான் பெரிய டேங்க், நாம தான் சின்ன சின்ன தண்ணி மாதிரி. இதுதான் பெரிய அணை மாதிரி, இதுதான் பெரிய ஆறு, குளம், கடல் தண்ணி மாதிரி. ஆகையால் இதுதான் சபைதான். சபைக்கு நாம் சப்போர்ட் பண்ணும்போது அதில் இருந்த ஆண்டவர் மகிமைப்படுகிறார், இடைப்படுகிறார், ஆசீர்வதிக்கிறார். அதனாலதான் அந்த காலத்து ஜனங்க பார்த்தீங்கன்னா
ஒரு நாள் முழுசும் ஆண்டோடைய ஆலயத்தில் உட்கார்ந்துருந்தாங்க. ஒரு அழியிலே சொல்லுங்க, ஒரு நாள் முழுவதும். எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருந்தாங்க? ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமா என்ன செய்றீங்க? அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தி அடையவில்லை. நம்ம சில நேரத்துல ஸ்தோத்திரம், நம்முடைய உடம்பு நல்லா போறது கூட கடவுளுடைய ஆலயத்துல ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணா நல்லா போமா. இது உண்மையா பொய்யா அப்படின்னு பார்த்தா உண்மையா தான் இருக்குது. வெளிநாட்டுல ஒருத்தர் ஒரு பெரிய பணக்காரர், அவருடைய மகனுக்கு 2-3 குழந்தைங்க. அதுல ஒரு குழந்தை கை கால் வரலையா, நடக்கல. முதுகுல தான் தூக்கிட்டு சர்ச்சுக்கு விடுவாங்க, முதுகுல தான் தூக்கிட்டு போய் ஸ்கூலுக்கு விடுவாங்க. அப்படி அது ஒரு வியாதி அதாவது காய்ச்சல் மாதிரி அப்படியே கை கால் எழுத்தது அப்படியே நின்று போச்சு. அப்படி 4-5 வருஷம் ஆயிடுச்சான். இப்படியே வந்துகிட்டே இருக்கு. அவரு சபைக்கு வரார் போறார், எந்த விதமான கட்டுமான பணிக்கு ஒரு காணிக்கு கூட தரமாட்டார், எதுவுமே செய்ய மாட்டார். ஒரு நாள் ஆண்டவர் அவர் உள்ளத்துல பேசினார், நீ சபையில விதை, கட்டுமானத்துக்கென்று விதை, தியாகம் பண்ணி விதை, மலையில போய் ஏறி மரத்தை வெட்டுங்க. லைன்ஸ்ல இருக்கிற மரம் தான் ஈஸியா இருக்கும், சீக்கிரம் போய் வெட்டிட்டு வந்தான். மலையில கரடு மூடான பகுதி, வெட்டி கீழே போட்டெல்லாம் கொண்டாட முடியாது. மேட்டில் ஏறணும், பள்ளத்தில் இறங்கணும், கீழே விழுகணும். திறமையான ஆளுங்க வேணும், நல்ல குண்டான நல்ல திரகாத்திரமான ஆளுங்க வேணும். அப்பதான் அந்த மரமட்டையை கீழே இறக்கிட்டே வர முடியும். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ கஷ்டப்பட்டு தான் என்னுடைய ஆலயத்தை கட்டணும். அல்லேலூயா. அவர் இலவசமா மரமெல்லாம் ஏற்கனவே இலவசமா வச்சிருக்கிறாரு. ஆனா அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணும்போது ஒரு சில கஷ்டங்கள் நமக்கு இருக்கும். அதே ஸ்தோத்திரம். அதே போலதான் அவர் கொடுத்து கொண்டே வந்தார், கொடுக்க ஆரம்பித்தார். 1000-1000 லட்சமாய் கடவுளுடைய கட்டுமான பணிகள் விதைக்க ஆரம்பித்தார். விதைத்து 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் இப்படியாக ஆயிடுச்சு. அவர் விதைத்துக் கொண்டே இருக்கிறார், மகிழ்ச்சியா இருக்கிறார், ஆலயத்துக்கு வந்து கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் பாஸ்டர் சொன்னாராம், அவங்க ஒரு இரவு விருந்திலே ஒரு கூட்டம் முடிச்சுட்டு இரவு விருந்திலே சாப்பிட்டு கொண்டு இருந்தார்களாம். எதிர் வரிசையிலே அந்த குறிப்பிட்ட நபர், அந்த கைத்தல் வர்ற பையனுடைய, இன்று இரவு அவனுடைய பையன் நல்லா போவான், வீட்டுல போனோன்னே அவனுக்கு ஒரு ஜெபம் பண்ணி விடு, அவன் எந்திரிச்சு நிற்பான் அப்படின்னா. 5-6 வருஷம் தான் அவன் எந்திரிச்சு நிக்கல, சரியா, முதுகுல தான் இது பண்றாங்க. ஆனால் அவங்க பாதி சாப்பிட்டுட்டாங்க, இன்னும் பாதி சாப்பிடல. இந்த வார்த்தை சொன்னோடனே அவங்க சாப்பிட மனம் இல்லாமல் கணவன் மனைவி இருவரும் அழுது கொண்டு இருந்தார்கள். பாஸ்டர் பாஸ்டர்கிட்ட கேட்டாங்க, என்னப்பா போய் சொன்ன, நீ என்ன சொன்னு தெரியல, நீ சொன்னதுல இருந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா அழுதுகிட்டு இருக்கிறாங்க. நீ சொன்னதுல இருந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க, என்ன சொன்ன, ஏன் அவங்களை அழுது வச்சுன்னு கேட்டாங்க. நான் அழுது வைக்கலப்பா, ஆண்டவர் என் உள்ளத்துல பேசினாரு. அவங்க கத்திருக்கண்டு இந்த இடத்துல நிறைய விதை விதைத்து கொண்டு வருகிறார்கள், பணமாக பொருளாக நிறைய காரியத்தை கத்திற்காக பல ஆண்டுகளாக கண்டுக்காத இருந்த மனுஷன் இப்ப சபையை கண்டுக்கிறாப்ல, கட்டுமான பணிக்கு உதவி செய்யறாரு, ஜாப் பண்ணிட்டே இருக்கிறாரு. என்னமோ தெரியல, ஆண்டவர் என் உள்ளத்துல பேசுறாரு. இன்னைக்கு அந்த பையன் குணமாவான்னு சொல்லி போய் சொல்லுன்னு சொன்னாரு, தீர்க்க தரிசனம் சொல்ல சொன்னார், அதனால நான் சொன்னேன் அப்படி. அதே போல அவங்க அதை சாப்பிடாம அப்படியே மூடி வச்சுட்டு, அது ஒரு நைட்டு நேரம் எல்லாம் மூடினார்கள். அவங்க வீட்டுக்கு அவங்க போனாங்க, பாஸ்டர் அவங்க வீட்டுக்கு போகல, அவங்க வீட்டுக்கு அவங்க போறாங்க, இவரும் அவர் வீட்டுக்கு போறாரு. போன உடனே கிட்டத்தட்ட போவாங்கட்டி நள்ளிரவு ஆகிவிட்டது. 11:30 மணிக்கு மேலே 12 மணிக்கு பக்கமாக ஆயிடுச்சு. அப்புறம் இந்த காரில் போய் அவங்க கதவை பெல் அடிச்சா அவங்க பையன் தவழ்ந்து அதாவது 4 காலில் தான் வரணும், சரியா, தவழ்ந்து காலவை திறந்து விட்டான். திறந்த உடனே அவங்க பையனை பார்த்து அழுதாங்க. அப்பா அம்மா எல்லாரும் சகோதர அழுதாங்க. ஏன் அழுகுற, ஏன்ப்பா அழுகுறீங்க, ஏன் என்னை பார்த்தோன்னே அழுகுறீங்க நைட்டில் அப்படி. இல்லடா, பார்த்து சொன்னார், இன்னைக்கு நீ நல்லா போயிருவான். அல்லேலூயா. இன்னைக்கு நீ என்ன செய்வான், நல்லா போயிருவான் அப்படின்னு. அது சொன்னார், நான் எப்படிப்பா நல்லா போவேன், 5-6 வருஷம் ஆயிடுச்சு, இல்லை நடக்கிறதுனா என்னன்னு தெரியல, அதை மறந்துட்டேன் அப்படின்னா. இல்லை, நீ மறக்கக்கூடாது, இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக நான் ஜாமனியோட பார்த்து ஜாமன் சொன்னான்னு சொல்லி அந்த இரவு 2 பேரும் கணவன் மனைவி 2 பேரும் கண்ணீரோட அழுது, ஏசப்பா அந்த மகனை குணமாக்குன்னு சொல்லிட்டு ஏசு நாமத்தில் இருந்து நடன்னு சொல்லி ஜாப் பண்ணாங்க, ட்ரை பண்ணாங்க. அவன் எந்திரிச்சு நடந்துட்டான். அல்லேலூயா. அவனே எந்திரிச்சு நடந்தான், குதிக்கிறான், ஓடுறான், ஒடியாரான். அந்த இரவு 1 மணி 2 மணிக்கு அந்த வீதி முழுவதும் எந்திரிச்சு அந்த பையன் நடக்கிறதையும் அந்த வீதி முழுசும் இந்த லாஸ்ட்ல தனியாக ஓடுறான். தனியாக யாரும் பிடிக்க தேவையில்லை, தனியாக ஓடுறான், ஒடியாரான். எல்லாம் பார்த்தாங்க. அந்த வாரத்துல அந்த சபைக்கு 50 பேர் 100 பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்க. ஒரு அள்ளியே சொல்லிட்டாங்க. பொய்யானதல்ல, வெளியான ஒரு சம்பவம். ஆமா, நிறைய வெளிநாட்டில் தென்கொரியாவில் நடந்த மெய்யான ஒரு சம்பவம். கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பாராக.
பாருங்க, நாம புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் நம்ம சுகபலன் ஆரோக்கியத்துக்கும் ஆண்டவருடைய ஆலயத்துக்கும் தொடர்பு இருக்கிறது. தொடர்பு இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. இங்க வந்து உக்காந்தாவே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஒரு அழியே சொல்லுங்க. இங்க முட்டி போட்டாவே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இங்க எந்திரிச்சு நின்று ஜெபம்னாலே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் எந்த ஊழியத்தை செஞ்சாலும், பாய் போடுற ஊழியம், சுகமளிக்கிற ஊழியம், வாலிபர் கூட்டம் நடத்துறது, சிறு பிள்ளைகளை சண்டே கிளாஸ் நடத்துறது, நீங்க எந்த ஊழியத்தை செய்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. அடுத்தது, நீங்கள் குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை. அநேக குடும்பத்துல அநேக ஆசீர்வாதங்கள் குறையப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் நாம் ஆண்டவர் மேலே வைத்திருக்கிறதால அந்த அன்பு குறைவாக இருக்கிறது. அன்பு அதிகமாக இருந்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கு குளிர் விடவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய அபிஷேகம், அவருடைய ஆசீர்வாதம், நம்முடைய ட்ரெஸ்ல கூட ஒரு ஆசீர்வாதம் இருக்கணுமா? ஒரு அழியே சொல்றது. ஏசப்பா நடந்து போனார். அவர் நடந்து போக இருக்கும் பொழுது ஒரு சகோதரி பின்னாக வந்தார். பெரும்பாலும் ஒரு சகோதரி என்ன பண்ணாங்கன்னா, பின்னாடி வந்து வஸ்திரத்தினுடைய அந்த தொப்புளுடைய ஓரத்தை தொட்டார். தொட்ட உடனே என்னாச்சு? குணமாச்சு. தொட்ட உடனே மின்சாரம் போன்ற ஒரு வல்லமை, ஒரு தெய்வீக வல்லமை புறப்பட்டது. அந்த மகளை தொட்டது. ஆண்டவர் எல்லாரும் பழமையா இருந்தாலும் ஆண்டவர் வந்து கருத்தா இருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் அப்படிதான் இருக்கணும். பழமையா இருந்தாலும் கொஞ்சம் கருத்தாம என்ன செய்யணும்? இருக்கணும். 1000 பேர் நின்றுட்டு இருந்தாலும் உங்க வருஷம் பாதுகாப்பாக நீங்க நிற்கணும். ஆமென். போய் விழுந்து வேஸ்டா விருதாவா அங்கங்க பாரு, அந்த விஜய் கூட்டுலாம் செத்து போனாங்க இல்லையா, அது போல செத்து போகக்கூடாது. அங்க 41 பேரை அவங்க எல்லாம் அழைச்சாங்களா? இல்லை, இவங்களா தான் வாலண்டியர் செய்றாங்க, போறாங்க. மரணம் ஏற்பட சொன்னாங்களா? ஆனா மரணம் ஏற்படுது. காரணம் கவனம் இல்லாமல் நின்றுட்டு இருக்காங்க. உங்களை பார்த்தா வெளியே ஒடியாத வேண்டியதானே. என்ன செய்வது? எல்லாத்துக்கும் வந்து ரசிகர்கள் ரசிக்கிறாங்க. இப்ப இந்த தடவை அவர் வந்தா அந்த 41 பேர் போய் ரசிக்க முடியுமா? சொல்லுங்க. இந்த மாசம் பார்க்க வரான், அளவுக்கு வரான்னு வச்சுக்க, அந்த நடிகர் வரான், போய் பார்க்க முடியுமா? இல்ல. அவங்க என்ன செய்ய? ரசிக்கிறதுக்கு இல்ல. இன்னைக்கு நம்ம உலகத்தை தான் எல்லாரும் பின்பற்றுறாங்க தவிர வசனத்தை பின்பற்ற மாட்டேங்கிறாங்க. வசனம் தான் நமக்கு வாழ்வு. ஆமென். அல்லேலூயா. வசனம் தான் நமக்கு வாழ்வு. நிறைய பேர் நம்பல அப்படிங்கிறதுக்காக நீங்களும் நானும் நம்பாம இருக்கக்கூடாது, நம்பணும். நிறைய பேர் பிரசனத்தை கேட்க மாட்டாங்க. பிரசனத்துல பாஸ்டர் சொல்ற, அதாவது நான் சொல்ற விஷயத்தை கேட்க மாட்டாங்க. அவங்க கேட்கறவங்க கேட்கட்டும், கேட்காத இருக்கிறவங்க கேட்காமலே இருக்கட்டும். அவங்களுக்கு ஒரு நாளும் நேரமும் வரும், அன்னைக்கு தான் அவங்க கேட்பாங்க. ஆனா கேட்கிற நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். அல்லேலூயா. உங்களுடைய ஆஸ்திகளை பகிர்ந்து கொடுக்க அவை சோத்திரம். நீங்கள் வெட்கப்படக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, அது முத்துக்களை போன்றது, புதையலை போன்றது. அதுக்காக நீ எதையும் இழக்கலாம், ஆனால் இயேசுவை இழக்கக்கூடாது. அல்லேலூயா. சபைக்காக இழந்தவர் தரித்திரர் ஆனதே கிடையாது. நீங்க வந்து அவிசுவாசியா சில நேரத்துல வசனத்தை நம்பாத இருக்கிறதுனால நம்மளால என்ன செய்ய முடியும்னா வெற்றியாய் வாழ முடியல. ஆனா வசனத்தை நீங்க நம்பிட்டீங்கன்னா அவை ஸ்தோத்திரம், நீங்கள் வாரி வழங்கும் வள்ளலாக மாறிவிடுவீர்கள். ஆமென். அல்லேலூயா. அதுதான் ரகசியம். ஆனா வசனத்தை நம்புறதுக்கு அவ்வளவு சீக்கிரம் பிசாசு விடாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தோம், இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால் என் வீடு பாழாய் கிடக்கும் போது. அப்படின்னு சூத்திரம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஏன் சபை இன்னும் காட்டல? ஒரு அழியிலே சொல்லுங்க. நீங்க உங்களை பத்தியே பேசிட்டு இருக்கிறீங்க, ஆண்டவர் அவரை பத்தியே பேசிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. நாம ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கிறோம், நம்ம கருத்துக்களையே ஜபகுறிப்புகளாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆசீர்வாத கூட்டத்திலும் அக்னி ஜபத்திலும் ஆண்டவர் அவருடைய கருத்தையே எப்ப பார்த்தாலும் பிரசங்கத்தில் வச்சுக்கிட்டே இருக்கிறார். எப்படி வைக்கிறார் பாருங்க. ஆமென். சோத்திரம். நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வருகிறீர்கள், வந்ததை நான் ஊதி போடுகிறேன். ஆண்டவர் என்ன பண்றாரா? ஊதி போடுறதுன்னா என்ன? நீங்க கொண்டு வரீங்க, ஆனா பிரயோஜனப்பட முடியல. விற்கிறதுக்காக கொண்டு வரீங்க, ஆனா விற்க என்ன செய்ய முடியல. பணத்தை வச்சிருக்கிறீங்க, ஏதோ ஒரு வீண் செலவு வந்து அந்த பணம் என்ன செஞ்சிருது? போயிருது. என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அது வந்து காத்துல அடிச்சுட்டு போற மாதிரி நம்முடைய பணம், பொருள், நம்முடைய நகை, நம்முடைய வீடு, நம்முடைய நிலம், நம்முடைய ஆஸ்தி, நம்முடைய அந்தஸ்து எல்லாம் அடிச்சுக்கிட்டு போகுது. காத்துல அடிச்சுக்கிட்டு போற மாதிரி போகுது. ஆண்டவர் சொல்றாரு, உன் வழிகளை சிந்தித்து பார், காத்துல அடிச்சுக்கிட்டு போவாது. ஒரு வழியிலே சொல்லுங்க, காத்துல அடிச்சுக்கிட்டே போகாது. ஆமென். சோத்திரம்.
நம்ம ஆழமாக இறங்கி பேசுனா அநேகர் வந்து என்ன செய்கிறாங்க, கோச்சுக்கிறாங்க. நீங்கள் சத்தியத்தை சொல்கிறீங்க, உங்கள் மேலே எனக்கு கோபமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சத்தியத்தை சொல்லி தான் ஆகணும். அல்லேலூயா. நீங்கள் கோபப்படுறீங்கிறதுக்காக நான் சத்தியத்தை சொல்லாமல் இருக்க முடியாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருவினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தை மாம்சமாகி, இந்த பைபிள் தான் மாம்சமா மாறி ஒரு தான் வந்துட்டு போச்சு. அவருக்கு பேர் இயேசு. அல்லேலூயா. அவருக்கு ஆலயத்தை கட்டணும்னா நீங்க கட்டி தான் ஆகணும். முடியாதுன்னு சொல்றது கூட வேற வழி இல்லை. ரகசிய வரி வேற பயங்கர சீக்கிரமாக வந்து கொண்டு இருக்கிறது. டிவியை திருப்பி பாருங்கள், யூடியூப் சேனலை திருப்பி பாருங்கள், கிறிஸ்துவ சேனலை பாருங்கள். அதில் அதிகமாக ரகசிய வரி குறித்து 666 குறித்து அதிகமாக பேசப்படுகிறது. முதல்லாம் வந்து வெளிநாட்டில் தான் அது போல இந்த 666 அந்த முத்திரையெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் நம்ம நாட்டிலே போட ஆரம்பிச்சுட்டாங்க. மெட்ராஸ்ல, கோயம்புத்தூர்ல, பல்வேறு இடங்கள்ல இந்த இந்தியாவில் போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த ரகசிய வரி வருக்குள்ளாக ஒரு கூட்ட ஆத்துமக்களே நம்ம ரட்சிப்புல கொண்டாடணும். ஒரு அடியிலே சொல்லுங்க, எத்தனை ஆத்துமக்கள்? ஒரு கூட்ட ஆத்துமக்கள். அப்படியே ஸ்தோத்திரம். நமக்கு பணம் முக்கியம் அல்ல, பொருள் முக்கியம் அல்ல, ஆத்மா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆத்மா ஆதாயம் பண்ணி ஆகணும். ஆத்மா ஆதாயம் பண்ணணும்னா கட்டடம் வேணும், ஜெபம் வேணும், அல்லேலூயா வேணும், எல்லாமே வேணும். அல்லேலூயா. ஆமென். ஆலயத்தை கட்டுங்கள், அது பேரில் நான் பிரியமா இருக்கிறேன். 3 தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் சொன்னார். அது போல நம்ம செய்யும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக அவர் இருக்கிறார். ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பனியை பெய்யாமலும் பூமி பலனை கொடாமலும் போயிற்று. என்னுடைய ஆலயத்தை நீங்க நினைச்சா உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். ஒரு அலையிலே சொல்லுங்க. எதிர்த்து என்றால் என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்க அதை நினைக்கல. நீங்கள் எல்லாரும் அவரவன் தன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்களே. இது எப்படி இருக்குன்னா, திருவிழந்தன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆயிருதுல்ல பிரசங்கம் பண்ணி, நீங்க போகும்போது எப்படி போறீங்க? ஸ்பீடா. எப்படி போறீங்க? ஸ்பீடா ஓடி போகிறீர்கள். ஓடி போறது அவர் பெருசா ஆண்டவர் சொல்லல. எப்படி வீட்டுக்கு போய் தான் ஆகணும். 1 மணி நேரம் லேட் ஆனா போய் தான் ஆகணும். ஆனால் என்னுடைய ஊழியத்தை பத்தி நீங்கள் கருத்தில் கொள்ள மாட்டேங்கிறீங்க. என் ஊழியத்தை நீங்க மனசுல நினைங்க, உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அந்த நிலம் கட்டும் பொழுது, நிலம் வாங்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகர் காணிக்கை கொடுத்தார்கள். சிலருக்கு மனசு வரல. இதெல்லாம் வந்து சின்ன விஷயம்தான். சின்ன விஷயத்துல நீங்க உண்மையா இருக்கும் பொழுது பெரிய விஷயத்தை உங்களுக்காக வானத்தின் பலகணிகளே ஆண்டவர் திறப்பார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பெரிய சர்ச்சையும் பாக்குறீங்களா, 2000 பேர், 5000 பேர், 10,000 பேர் உட்கார்ந்து இருக்கிற இடம், அதெல்லாம் சில இடங்கள் வந்து இலவசமாகவே கொடுக்கப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. இலவசமாகவே. அப்படி கூட தருவாங்க பாஸ்டர், தருவாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி இருக்கிறார்கள். நாமளும் அப்படி மாறணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் அப்படி மாற்றுவார். நம்முடைய பட்டணத்திலே, நம்முடைய நாமக்கல் வட்டாரத்திலே, நம்முடைய இந்த ஊர்ல இருந்து சரியாக 5 கிலோமீட்டர் தூரத்துல 2 ஏக்கர் காடி இலவசமா மெயின் ரோடு மேல ஆண்டவருக்காக விட்டுருக்காங்க. ஒரு அலையிலே சொல்லுங்க. உங்களால நம்ப முடியுதா? உங்களால அந்த மனசுல நினைக்க முடியுதா? இப்படி எல்லாம் கூட தரலாமா? அல்லது தந்திருப்பாங்களா? தந்திருப்பாங்க. ஒரு அலையிலே சொல்லுங்க. மனசுலங்க என்ன செஞ்சிருப்பாங்க? தியாகம் பண்றவங்க என்ன பண்ணிருப்பாங்க? தந்திருப்பாங்க. எல்லாராலும் அது செய்ய முடியாது. ஆனா ஒரு சிலரால ஆண்டவரை அவங்க உள்ளத்துல பேசும்போது தந்திருப்பாங்க. 2 ஏக்கரை 3 ஏக்கரை தந்திருப்பாங்க. ஆமென். ஸ்தோத்திரம். கண்ணுல பார்த்துட்டு தான் பேசிட்டு இருக்காரு. ஒரு அலையிலே சொல்லுங்க. பொய்ய பித்தலாட்டத்திலே டிவியில பார்த்தது அமெரிக்காவில் பேசிட்டு இருந்தது சொல்லல. நம்ம ஊர்ல 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் இருக்கிற விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிக்கொண்டே இருக்கு. நாம் ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆலயத்தை நாம் கட்டும் பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இதிலே பாருங்க, 2ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்துல, வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவருக்காக சாலமோன் ராஜா என்ன பண்ணாரா? தங்க ஆலயத்தை கட்டினாராம். எப்படிப்பட்ட ஆலயம்? தகரமெல்லாம் வேண்டான்ட்டார். வெண்கலத்தினால பரிசுகளை செய்து அடைக்கினார். பலிபீடத்தை வெண்கலத்தினாலே கட்டினார். ஏன்னா அது சூடு ஏறும் இல்லையா, அதுக்கோசரம் அது வெண்கல பலிபீடம் கட்டினார். கடல் தொட்டி வெண்கலத்தில் செஞ்சார். ஏன்னா அதுலலாம் சில பல காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்கிறது. அதில் பழிகளை அதில் அலசணும், அதில் கால்களை ஆசாரியர்கள் கழுவ வேண்டும், பரிசுத்த தண்ணீர் அதிலிருந்து எடுத்துக்கொண்டு போகணும். இப்படி பல காரியம். இப்படியாக
தங்கமான ஆண்டவருக்கு தங்கத்திலேயே வீடு கட்டினார் சாலமோன் ராஜா. அல்லேலூயா. நாமெல்லாம் எப்படி நினைக்கணும் ஆண்டவருக்கு ஆலயம்? சொல்லுங்க. நல்லதா நினைக்கணுமா கெட்டதாவா? சொல்லுங்க. இப்படி இன்னைக்கு பரவாயில்ல, கிளைமேட் நல்லா இருக்குது. ஒரு அலையிலே சொல்லுங்க. ஆண்டவருடைய ஆலயத்தை நினைக்க கட்டட ஊழியத்தை இன்று முதல் அவன் இத்தனை நாள் எப்படியோ போயிட்டு போகுது. வீட்டில் போய் திரும்ப திரும்ப இதை படிச்சு பாருங்க. நான் சீக்கிரம் முடிக்க போறேன். நீங்க வீட்டில் போய் படிங்க. இந்த வசனமெல்லாம் பொய்யா மெய்யா. ஆனால் இது நல்லதா உங்களுக்கு மாறும். இப்படியே ஆண்டவர் திட்டிக்கிட்டே இருக்க மாட்டாரு. நல்லதா ஆண்டவர் என்ன செய்வாரு? மாத்தி தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் நமக்கு முன்னாடி போவார். ஆமென். ஸ்தோத்திரம். 12 அப்பொழுது செல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியரும் ஜனத்தில் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கும் தங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தார்கள். ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு கர்த்தருக்காக பயப்பட போறீங்க? ஆமென். கரங்களை எடுத்து பார்க்கலாம். அவருக்கு சங்கீதம் 34 எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. எல்லாரும் சொல்லுங்க. அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆண்டவர் சொல்லுவாரு, உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் எங்க இருந்தாலும் வரும். என்னுடைய ஆலயத்தை நினை, என்னுடைய கட்டடத்தை நினை. எத்தனை பேர் இன்னையிலேருந்து ஜெபம் பண்ண போறீங்க புது ஆலயம் கட்டுறதுக்காக? அல்லேலூயா. செங்கலுக்காக, சிமெண்ட்டுக்காக, இரும்புக்காக, வேலைக்காக இன்னும் 2-3 மாசம் தான் இருக்குது. இப்போ இருந்து ஜெபம் பண்ணா கூட ஆண்டவர் அற்புதம் செஞ்சா, உங்க மூலியமா என் மூலியமா அற்புதம் செஞ்சா ஆலயத்தை நம்ம கட்டிடலாம். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். மனுஷனால் கூடாதவைகள் எவைகளோ அவைகள் தேவனால் கூடும். அக்காலத்து ஜனங்களை என்ன பண்ணாங்களா? கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு, அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தார்கள். இன்னைக்கு கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுத்தால் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். உங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். உங்களுடைய எல்லா விளைவின் முதல் பலனை ஆண்டவர் கணம் பண்ணி ஆமென். ஸ்தோத்திரம். உங்களுடைய திராட்சை ரசம், எண்ணெயை எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். நம்முடைய தேவன் நமக்கு நன்மை செய்ய ஆசைப்படுகிறார். ஆண்டவர் ஆசைப்படுகிறார். ஆகையால் ஆண்டவர் தான் சில நேரங்களிலே நம்மை நாம் திருந்த வேண்டும் என்பதற்காக சில பல காரியங்களை செய்கிறார் என்றால் அவரிடத்துல நாம் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பணும். அல்லேலூயா. என்ன கேட்கணும்? நான் இதுவரை செய்தது தவறு, மன்னித்து விடுங்கள் ஆண்டவரே, உமக்காக நான் உதவி செய்கிற ஆண்டவரே. சொல்லி பாருங்க. வாயில சொல்லுங்க முதலாவது. அல்லேலூயா. இரண்டாவது தியாகம் பண்ணுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். குடும்பத்துக்கு எடுக்கிற முயற்சி மாதிரியே சபைக்கு முயற்சி எடுக்கணும். அதுதான் அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. நம்ம சொந்த பந்தத்தில் ஒரு நிகழ்வு, ஏதோ ஒரு நல்ல காரியம், ஒரு கெட்ட காரியம் வந்தோன்னு எல்லாருமே என்ன பண்ணுறோம்? நல்ல முயற்சி எடுக்கிறோம். இந்த குறிப்பிட்ட காரியத்துக்கு எனக்கு 50,000 ரூபாய் செலவாகும், 1 லட்சம் செலவாகும், 5 லட்சம் செலவாகும், நல்ல தீர்மானம் எடுக்கிறீங்க. ஆனால் கடவுளுடைய காரியம் இருக்கும்போது அதை மனதில் வைக்கிறது இல்லை. அதனால என்ன ஆகுது? நம்முடைய எதிர்காலத்திலே நாம் செய்து கொண்டு வருகிற காரியத்தில் நிறைய பிரச்சனை ஆகிறது. ஆமென். ஸ்தோத்திரம். 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. ஆமென். ஸ்தோத்திரம். தேவன் நினைத்தது தடைபடாது. நீங்களும் நல்லதாவே நினைங்க. இந்த வருஷம் ஆலயம் கட்டணும். 1 மாசம் முன்ன ஆனாலும் சரி, கட்டணும் நினைச்சுக்கிட்டே இருங்க, ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. ஆமென். ஆண்டவருக்காக கொடுக்க நல்ல ஒரு தீர்மானம் எடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஆண்டவர் பயங்கரமாக தேவன் உயர்த்துவார். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 புத்தகம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். வசனம், கர்த்தாவே பலம் உள்ளவனுக்காகிலும் பலம் நற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது ஆண்டவருக்கு லேசான காரியமா? அல்லேலூயா. நட்ராசில் இருக்கிறவனுக்கு எப்படி உதவி செய்வாரோ அப்படியே வைப்புல இருக்கிறவங்களுக்கு உதவி செய்வார். ஒரு அழியிலே சொல்லுங்க. கடற்கரை மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு லட்சமா கோடியா தராது. ஒரு பேச்சு வச்சுக்குவோம். அதே லட்சமா நமக்கு ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. இடம் முக்கியம் இல்ல, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாராங்கிறதா முக்கியம். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். எந்த கிராமமா இருந்தாலும் சரி, அந்த கிராமத்துல ஆண்டவர் நம்ம ஆசீர்வதித்து உயர்த்துவார். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கூட இருக்கணும். அவ்வளவுதான். பலம் உள்ளவனுக்காகிலும், பலம் உள்ளவனா பணக்காரன், அவனால எதையும் செய்ய முடியும். ஆண்டவர் சொல்ற பலம் உள்ளவனுக்காகிலும் அவனுக்கு ஆண்டோட உதவி தேவை. அப்புறம் பலன் நாமெல்லாம் எந்த லிஸ்ட்ல இருக்கிறோம்? பலன் நற்றவன். பலன் நற்றவன் சொன்னா
அதில் இதில்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு நான் உதவி செய்ய போகிறேன். அல்லேலூயா. உங்களுக்கு நான் என்ன செய்ய போறேன்? உதவி செய்ய போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ரொம்ப கம்மியா நம்முடைய ஆலயத்துக்கு 2 கோடி ரூபாய் தேவைப்படுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடே அப்பா, 2 கோடி ரூபாயா? நம்முடைய பார்வைக்கு அது பெருசு, தேவனுடைய பார்வைக்கு அது ரொம்ப ரொம்ப சின்னது. அல்லேலூயா. ஒரு நூல் மில் கட்டுறான், 100 கோடி ரூபாய் போட்டு என்ன செய்றாங்க? நூல் மில் கட்டுறாங்க. நம்ம தேவனுடைய ஆலயத்தை கட்டுறோம். இது வானத்துக்கு பூமிக்கு நடுவாக நடக்கிற ஒரு விஷயம். இது ஆவிகளுடைய போராட்டம். அதாவது ஆவிக்கும் தூய ஆவிக்கும் தீய ஆவிக்கும் நடக்கிற போராட்டமான விஷயம். நாம கட்டுறது இது நரகத்துக்கும் பரலோகத்துக்குமான விஷயம். இதுல பல சோதனைகளும் பிரச்சனைகளும் இருக்கும். ஆனால் எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஜெயம் எடுப்பார். அல்லேலூயா. இன்னிலிருந்து நல்ல ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? நான் ஆண்டவருக்காக இந்த கட்டட ஊழியத்திலே தேவாலய கட்டுமானப்படியில 2 விஷயம் இருக்குது. ஒண்ணு ஆவிக்குரிய பிரகாரமா கட்டணும், இன்னொன்னு கட்டடமா என்ன செய்யணும்? கட்டணும். 2யுமே நம்ம கட்டணும், விடக்கூடாது. என்னுடைய வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் மச்சி பாவப்பட்ட வீட்டிலே குடியிருக்கிறார். இந்த அறிவு யாருக்கு இருந்துச்சுன்னா சங்கீதம் 132ல எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது தன்னுடைய கஷ்டத்துல சொன்னாராம், என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிக்கும் இல்லை, என் படுக்கையாய் கட்டில் மேல் ஏறுவதும் இல்லை, என் கண்களுக்கு நித்திரை வர விடுவதும் இல்லை, நான் ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டியே தீர்வேன்னு சொன்னார். அல்லேலூயா. புள்ள தலைமுறைக்கு அவருக்கு புள்ள இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆலயத்தை கட்டுறதுல ஒரு பையன் அவருக்கு இருந்துகிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. தாவீதுக்கு பேரன் சொல்லி 100 பேரை 200 பேரை வந்துட்டான். அத்தனை பேரும், அதாவது ஒவ்வொரு பேருக்கும் 100 ஆண்டுகள் 60 ஆண்டு 80 ஆண்டு, அது கழிச்சு அடுத்த பையன். இப்படி எத்தனையோ பையன் வந்துட்டான், இன்னும் பையன் இருக்கிறான். அல்லேலூயா. மற்ற குடும்பம்லாம் அழிஞ்சு போச்சுங்க, நிறைய குடும்பம் அழிஞ்சு போச்சு. ஆனா பைபிள்ல இருக்கிற கொஞ்சம் பேருடைய குடும்பம் அழியவே இல்லை. காரணம், கர்த்தருடைய ஆலயத்துக்காக நாம் வைராக்கியம் பாராட்டினால். ஸ்தோத்திரம். யெகூ என்கிற ஒரு மனிதன் பைபிள்ல இருக்கிறார், படிச்சு பாருங்க. அவரை பத்தி 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 4 அதுல எல்லாம் வரும். அது யெகூ ரொம்ப பக்தி வைராக்கியமான ஒரு ஆள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதாவது லேவி குடும்பத்தை ஆண்டவர் ஊழியத்துக்கு தெரிஞ்சார். ஏன்னா ரொம்ப பக்தி வைராக்கியமான ஒரு ஆள். அல்லேலூயா. பாவம் செஞ்சா சொந்த சகோதரன் என்று பார்க்க மாட்டான், போய் குத்தி கொடுப்பான். ஈட்டி எடுத்துட்டு போய், ஐயோ ஏன் அண்ணன் ஏன் அண்ணி ஏன் கிடையாது, நீ பாவம் செஞ்சா நீ எனக்கு அண்ணனும் கிடையாது அண்ணி கிடையாது. அல்லேலூயா. அவர் போய் அவர் பாவம் செஞ்சுட்டு இருக்கும்போது அதுல எழுதப்பட்டிருக்குது, சபை நடுவிலிருந்து ஒரு ஈட்டி எடுத்துக்கொண்டு போய் கூடாரத்தில் பிரவேசித்து யார் தவறு செய்தார்களோ அவர்கள் நிலத்தில் ஊடுருவிப்பவர் அவர் ஒரே குத்தாக குத்தினார். வைராக்கியம். அல்லேலூயா. சோதரம். லஞ்சம் வாங்கிட்டு சில பல காரியங்கள் செய்யறது அப்படியே அல்ல. பாவத்தை கண்டு காணாமல் இருக்கிறாள். பாவத்தை கண்ட போது எரிச்சல் அடைந்தார். தேவன் பக்கம் யார் நிற்கிறீர்கள் என்று சொல்லும் போது எல்லாரும் ஓடிட்டாங்க. லேவி கோத்திரம் மட்டும் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. நீங்க தேவன் பக்கம் நிற்கதான் உங்களை ஆண்டவர் அழைக்கிறார். சபை கட்டுவது என்பது தேவன் பக்கம் நிற்பது. அல்லேலூயா. இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு கொடுங்க, நாளைக்கு இல்லாட்டி நாளானைக்கு கொடுங்க, இந்த வாரம் இல்லாட்டி அடுத்த வாரம் கொடுங்க, அடுத்த வாரம் இல்லாட்டி அடுத்த மாசம் கொடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து அவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. நீங்க எத்தனை இழந்திருக்கிறீங்க, எத்தனை லட்சங்கள் எத்தனை கோடிகள் இழந்திருக்கிறீங்க, அப்படியே தோசையை திருப்பி போட்ட மாதிரி நினைச்சுப்பாங்க. அப்படியே அதை சாமிக்கு கொடுத்துருந்தா எவ்வளவு ஆசீர்வாதம் நமக்கு வந்திருக்கும். அல்லேலூயா. நிறைய ஆசீர்வாதம் வந்திருக்கும். நிறைய வீடு வித்திருப்பீங்க. அது சாமிக்கு ஒரு வீடு விட்டுருந்தா புள்ள தலைமுறைக்கு அந்த வீடு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. அந்த மனசு வரணும். அந்த நல்ல மனசு ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு கேளுங்க, உங்க ஆலயம் கட்டுவதற்காக நான் எதையாவது செய்ய போகிறேன் ஆண்டவரே அப்படி என்று சொல்லி பணமாக, பொருளாக, நகையாக எதையாவது நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களை ஆசீர்வதித்து நீதிப்படுத்துவார். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாம் கொஞ்ச நேரம் அப்படியே ஒப்புக்கொடுங்க. எல்லாரும் ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே செங்கல் வாங்கணும், சிமெண்ட் வாங்கணும், சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம செட்டு போடணும். கட்டடம் 3 அடுக்கு 2 அடுக்கு கட்டணும். தேவனை ஆராதிக்கணும். என்னென்ன வேணும் எல்லாம் கேளுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்க வாய்க்கு எது வருதோ எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ண பார்க்கலாம். நல்ல இதயம் உள்ள பிள்ளைகள், விசுவாசம் உள்ள பிள்ளைகள் ஒரு 2 வார்த்தை ஆண்டவருக்காக சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் கண்ண முடி சொல்லுங்க. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நான் ஆலயத்தை கட்ட போகிறேன் சொல்லுங்க. நீங்க எல்லாம் கொத்தனார் போல பேசுங்க. அல்லேலூயா. நீங்க எல்லாரும் வீட்டு ஓனர் போல பேசுங்க. சோத்திரம் 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 சோத்திரம். எல்லா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களுடைய ஆலயத்தை கட்ட போகிறேன் ஆண்டவரே. பலம் உள்ளவனுக்காக பலம் நட்டவனுக்காக நீங்க உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே சோத்திரம், உதவி செய்யுங்க ராஜா. அல்லேலூயா. நிபக்கர ரமாந்தர வல சந்தர வல நிபக்கர வல 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 ரவா நீம நாம துர வல 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 ரவா பாபா. அல்லேலூயா. அநேக மிஸ்ரீமர்கள் தங்களுடைய பணத்தை, தங்களுடைய பொருளை
உங்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான திருச்சபையே, அவருடைய ஆலயத்தை நினையுங்கள், ஆலயத்தை கட்டுங்கள். அதற்கேற்ற காலம் இன்னும் வரவில்லை என்று சொல்லாதீங்க. வந்து விட்டது. இதுவே நாள், இதுவே நேரம். இன்று முதல் ஆண்டவர் நம்முடைய சபையை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்று முதல் நம்முடைய சபையை பெருக பண்ண விரும்புகிறார். அது எல்லா விதத்திலும் பழுகும் பெருகும். அல்லேலூயா. உங்கள் குறைவுகளுக்கான காரணத்தை நீங்க ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். தயவு செய்து மனம் திரும்புவோம், ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. in the name of Jesus. Hallelujah in the name of Jesus. பிதாவே, ஆலயத்தை கட்ட உதவி செய்ய ஆண்டவரே. எல்லா வாய்த்தல சொல்லுங்க, ஆலயத்தை கட்ட உதவி செய்ய ஆண்டவரே. கர்த்தாவே, தலைமை சபை கட்டப்பட வேண்டும் ஆண்டவரே. அது சீக்கிரத்தில் கட்டப்பட வேண்டும் ஆண்டவரே. நான் என்ன செய்ய வேண்டும்? எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் ஆண்டவரே? கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. நிபாக்கா ரமாங்கர வளரவா, நிபாக்கா ரமாங்கர வள சந்தர வள நிபாக்கர வளரவா. ஹalleluya, ஹalleluya. லட்சங்களை தருவதற்கு முன்வாருங்கள், கோடிகளை தருவதற்கு முன்வாருங்கள், தங்கள் நகைகளை கொடுப்பதற்கு முன்வாருங்கள். உங்கள் வீடுகளை ஆண்டவருக்கு அர்ப்பணியுங்கள். ஹalleluya, ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. மனுஷன் முகத்தை பார்க்கிறான் ஆண்டவரே, நீர் இருதயத்தை பார்க்கிறீர் ஆண்டவரே. இருதயத்தில் ஆசீர்வாதம் பொங்கி வழியணும் ராஜா, இருதயத்தில் எழுப்புதல் பொங்கி வழியணும் ராஜா. ஆண்டவரே, கிருபை ஆண்டவரே வந்து இறங்கணும் ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. கர்த்தாவே, எனக்காக ஆண்டவரே கல்வாரி சிலுவிலே ஆண்டவரே சோதர் 3 அடிகளில் தொங்கினீர் ஆண்டவரே. 39 அடி வாங்கினீர் அப்பா. ரத்தத்தை சிந்தினீர் ஆண்டவரே. நான் தாகமா இருக்கிறேன் என்று சொன்னீர் அப்பா. எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படவும், தேவனை அறிகிற அறிவை அடையவும் அவர் தாகமா இருக்கிறார். நீங்கள் கட்டடத்தை கட்டி அதில் உட்கார்ந்து தேவனை ஆராதித்து ஜெபம் பண்ணி பழகாப்படியும் பொழுது உங்கள் ஜெபம் கேட்கப்படும். பல ஆயிரங்கள் அவை ஆண்டவரண்டை வரும். வீணான மரணங்கள் வராது, வீணான ஆக்சிடென்ட்கள் வராது, வீணான தற்கொலைகள் வராது, வீணான நோய் பேய் வராது. உங்களுடைய ஜெபத்தின் வாயிலாக அவை ஹalleluya, உங்களுடைய எழுப்புதலின் வாயிலாக கர்த்தர் காரியங்களை செய்வார். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஆலயத்தை காட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமா இருக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீர் பேசுகிறாங்க, இடைவிடுகிறாங்க. ஆசீர்வதியும், மேன்மைப்படுத்தும். இதை பற்றிய சாட்சியும் விசுவாசமும் விசுவாசமான வார்த்தைகளும் ஆண்டவரே அடிமையிடத்திலே கடந்து வருவதாக ஜெபிக்கிறேன். எல்லா விதமான தரித்திரங்களையும் மூட நம்பிக்கைகளையும் அவிசுவாசத்தையும் கொண்டு வருகிற பொல்லாதார ஆவிகளை நசனா இயேசு நாமத்தினாலே கடிந்து அமல்படுத்துகிறேன். விரிவான சிந்தனை, நலமான சிந்தனை, உற்சாகமான வார்த்தைகள், ஆண்டவரே விசுவாசமான வார்த்தைகள் கர்த்தர் கடந்து வர உதவி தெரிவிக்கிறார்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே ஆசீர்வதி. நன்றி. மகிமைப்படும், இடைப்படும் திருவிழா இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.